ஹலோ மக்களே, நான் வாலிபால் கத்துக்கிட போறேன். டே 1 தான் நம்ம பார்க்க போறோம். உங்க உடம்ப செச் பண்றதான் செச்சிங் என்று அழைப்பாங்க. இதை நீங்க காலையில உடற்பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு 10 நிமிஷம் பண்ணிருங்க. இதை பண்ணிட்டு நீங்க உடற்பயிற்சி பண்ணும்போது உங்க உடம்பில் ஏற்படும் தசைப்பிடிப்பு இல்லாட்டி எலும்பு மூலமா ஏற்படும் வலிகள் எல்லாமே வராம தடுக்கும். இன்னைக்கு நான் பண்ற ஆல் செட்டுமே விடாம ஒரு 10 செகண்ட் இதே மாதிரி ஹோல்ட் பண்ணி ஆல் செட்டையும் கம்ப்ளீட் பண்ணிருங்க. இதை வாலிபால் பிளேயர் மட்டும் இல்ல, எல்லா விளையாட்டுல இருக்கிற பிளேயர்களும் கண்டிப்பா இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க காலையில் சரி மாலையில் சரி கிரவுண்டுக்கு விளையாட வந்தாலே கண்டிப்பா இந்த செச்சிங் உங்க மைண்டுக்கு வந்துடணும். இதை நீங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம கரெக்டா ஃபாலோ பண்ணி கரெக்டா கம்ப்ளீட் பண்ணிருங்க. வீடியோல நான் பண்ற ஒவ்வொரு செட்டையுமே 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணி பண்ணுங்க. வீடியோ ரொம்ப லென்த்தா போகும் என்பதால தான் நான் ஷார்ட்டா சுருக்கி ஸ்பீடா அப்லோட் பண்ணிருக்கிறேன். நீங்க எல்லாத்தையுமே பார்த்து ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணி கரெக்டா கம்ப்ளீட் பண்ணிருங்க. நான் வாலிபால் கத்துக்க போறேன் டே 1 வீடியோல இன்னைக்கு ஃபுல்லா நம்ம செச்சிங் மட்டும் தான் பார்க்க போறோம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. நீங்களும் இந்த செச்சிங் அவாய்ட் பண்ணிட்டு ஒன்லி கேம் பிளே ஒர்க் அவுட் மட்டும் பண்றீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா 10 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வரும். அப்படி என்னடா பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு உடம்பு வலி எப்போதுமே இருக்கும். அதான் நீங்க விளையாண்டு முடித்தோன்னு பாத்தீங்கன்னா நைட்டு தூங்கும்போது சரி உடம்புல பெயின் இருக்கும், இல்லாட்டி உங்க முட்டு தேய்மானம், இல்லாட்டி உங்க ஷோல்டர் பெயின், இது எல்லாமே இதால மட்டும்தான் ஏற்படுது. அதை தடுக்க காலையில பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஈவினிங் கேம் பிளே முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் இதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க உடம்பு வேற லெவல்ல இருக்கும். இந்த பெயின் எல்லாத்தையுமே நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். அப்புறம் நான் கொஞ்சம் ரன்னிங் ஓடிட்டு கொஞ்சம் ஜம்ப் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இன்னைக்கு டே 1 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஈவினிங் பார்க்கலாம். பை பை, see you.